அனைவருக்கும் வணக்கம். நான் மகிமா. அணுகி குழு பியிலிருந்து குமரி அறிவியல் பேரவையின் சார்பாக உங்கள் முன் புவியின் புன்னகை காப்போம் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். இன்றைய உலகில் புவியின் வெப்பமயமாதல் மிகவும் அதிகமாக நடைபெறுகின்றது. இதற்கு மனிதர்களின் தாக்கமே காரணமாகும். மனிதர்களால் உருவாக்கப்பட்ட தொழிற்சாலைகள் மற்றும் வாகனங்களில் இருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுகிறது. இதனால் நமது புவி வெப்பமயமாதல் மிகவும் அதிகமாக நடைபெறுகின்றது. மேலும் வெள்ளம், வறட்சி, அதிக வெப்பம் ஆகியவைக்கும் இது வழிவகுக்கின்றது. ஆனால் நமது முன்னோர்கள் இயற்கையுடன் இணைந்தே வாழ்ந்தனர். மின்சாரம் இல்லாத காலங்களிலும் இயற்கையை போற்றியே வாழ்ந்தனர். இப்பொழுது கார்பன் தரம் பற்றி பேசுவோம். நாம் தினமும் பயன்படுத்தும் மின்சாரம் மற்றும் வாகனங்களில் இருந்து கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ் வெளிவருகின்றது. இப்பொழுது கார்பன் தரம் பற்றி சில முக்கிய விவரங்களை நாம் காண்போம். மரங்கள் மற்றும் செடிகள் கார்பனை நமது சுற்றுச்சூழலில் இருந்து உறிஞ்சு நமது சுற்றுச்சூழலை தூய்மையாக்குகின்றன. ஆனால் பெட்ரோல் மற்றும் டீசல் வாகனங்களின் மூலம் அதிக புகை மற்றும் கார்பன் வெளிவருகிறது. அதனால் நாம் சைக்கிள் மற்றும் பொது வாகனங்களை பயன்படுத்துவதே மிகவும் நல்லதாகும். இப்பொழுது ஒரு சிறு புள்ளி விவரத்தை காண்போம். ஒரு மாணவர் தினமும் 1 மணி நேரம் தேவையில்லாத மின்சார விளக்குகளை அணைப்பதன் மூலம் சுமார் 0.5 கிலோ கார்பனை தடுக்க முடிகின்றது. இதுவே 100 மாணவர்கள் செய்யும் போது 50 கிலோ கார்பனை நம்மளால் தடுக்க முடியும். இது ஒரு பெரிய மாற்றத்தை வழிவகுக்கின்றது. எனவே நண்பர்களே, நாம் புவியை பாதுகாத்து நமது வருங்கால தலைமுறையினர்களுக்கு ஒரு சந்தோஷமான மற்றும் வளமான புவியை அளிப்போம். நன்றி.